செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். எனக்கு வந்து 18 வயசு ஆயிடுச்சு, ஆனால் என்னை பார்த்தா டவுட் வருது அந்த அலுவலருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்புறம் வந்து வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களிக்கக்கூடிய வரக்கூடிய நபர் குறித்த வேறு சில சந்தேகங்கள் அந்த வாக்குச்சாவடி முகவருக்கு ஏதாவது இருந்தால் என்ன நிறுத்திட்டாங்கன்னா எப்படி வாக்களிக்க முடியும் அப்படின்னு இன்னும் சந்தேகம் இருக்குது. நம்ம ஓட் போடுறதுக்கு போகும்போது நான் முதல்ல சொன்னேன், நமக்கு அடையாள அட்டை கண்டிப்பாக 13லேருந்து ஏதாவது ஆவணம் இருக்கும். அதில் நம்ம ஏஜ் ப்ரூஃப் இருக்கிற மாதிரி தான் அதில் கொடுத்துருக்குறாங்க. ஏஜ் ப்ரூஃப் இல்லாமல் இந்த ஆவணங்கள் எதுவுமே இல்லை நீங்கள் எல்லாம் பார்த்தா. நம்பர் 2, நம்ம வாக்குச்சாவடியில் நம்ம வாக்காளர் பட்டியலில் பேரும் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆவணம் நம்ம கேட்பாங்க. அதில் ஏதாவது உங்கள் ஸ்கூல் சர்டிஃபிகேட், காலேஜ் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு. இப்போ ஆதார் கார்டு கிட்டத்தட்ட 100% மக்களுக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட. ஸோ ஏதாவது ஒரு நம்ம காட்டணும் ஏஜ் ப்ரூஃப். ஸோ அதனால நமக்கு ஹைட்டு கம்மியாக இருக்கு, ஜாஸ்தி இருக்குது, அந்த மாதிரி இது இல்லாமல் ஆவணங்கள் மூலமாக அது நம்ம செட் பண்ணணும். ஆவணங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதுமானது, யார் சந்தேகத்தையும் தீர்த்து வாக்களிச்சிட முடியும். அது போதும். ஓகே, வேற யாராவது கேள்விகள்? வணக்கம் சார், என்னுடைய பேர் அகல்யா. கல்வி நிலையங்களில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மத்தியில் அரசியல் ரீதியான கலந்துரையாடல்கள் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. சில வளாகங்களில் இருக்கிறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது முதல் முறை வாக்காளர்களாக இருக்கிறவங்களுக்கான தேர்தல் ரீதியான அவேர்னஸ் வந்து எப்படி அவங்கக்கிட்ட எலெக்ஷன் கமிஷன்லேருந்து போய் சேருது? அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் என்னவா இருக்குது? ரொம்ப நல்ல கேள்வி இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்த்தா முன்னாடி ஆண்டில் நம்ம கண்டக்ட் பண்ண எலெக்ஷனோட இந்த வாட்டி நிறைய இளைஞர்கள் ஃபஸ்ட் டைம் ஓட்டர் 18லேருந்து 19 இருக்கிற வாக்காளர்கள் நிறைய வந்திருக்காங்க. 11 லட்சம் கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. ஸோ இட் ஷோஸ் தேர் கான்ஃபிடென்ஸ். ஏன்னா இதுதான் நமக்கு வழி. இப்போ ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப்பில் we are taking the responsibility for governing ourselves. whatever little bit அது இருந்தால் கூட நாங்கள் தான் அதை எடுக்கிறோம். அங்கே நம்ம லீடர் சரியில்லை அந்த மாதிரி நம்ம வெளியில் சொல்கிறத விட we have to take the challenge ourselves. நம்மளுக்கும் இல்லைன்னு தான் யாரோ போயிட்டு அங்கே லீடராக வராங்க, நமக்கு பிரதமராக வராங்க, ஆர் சீஃப் மினிஸ்டராக வராங்க. அதனால தே ஆர் ஆல்சோ ஏ வாக்காளர் சம்வேர். அவங்க ஒரு ஓட்டர் மாதிரி தானே இருக்கிறாங்க. ஸோ தே ஆர் லைக் அஸ் ஏ சிட்டிசன், எலிஜிபிள் சிட்டிசன் who are coming. So we should believe in this system that we send those representatives to make the rules for us. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது இட் மேக்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தட் வி ஷுட் ரெஸ்பான்சிபிளி vote and we should ensure that we should be a part of this great process. இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் வந்து 11 லட்சம் சொல்கிறீங்கல்ல, ஓட்டிங் பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குது? எலெக்ஷன் கூடுதா குறையுதா? இல்லை, இந்த வாட்டி நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஜாஸ்தி வந்திருக்கு. ஓட்டிங் பர்சன்டேஜ் நம்ம தனியாவது ஏஜ் வைஸ் நாங்கள் அது பிரித்து நம்ம வெளியில் அது நம்ம இது பண்ணுறது இல்லை, கொடுக்கறது இல்லை. எந்த ஏஜ்லேருந்து ஒரு மெயின் அந்த மாதிரி நம்ம ஒரு பிரித்து அதை பார்க்குறது இல்லைன்னா அது நம்ம கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஏன்னா டீட்டெயிலாக பார்க்கும்போது நம்ம ஃபார்ம்ஸில் அதெல்லாம் இருக்கும், எத்தனை பேர் vote போட்ட. பட் அது பிகாஸ் ஆஃப் சம் சீக்ரெசி ரீசன்ஸ் எலெக்ஷன் கமிஷன் அது வெளியில் நம்ம இது கொடுக்கறது இல்லை. ஓகே. பட் ஜென்ரலாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னாக்கா இந்த வாட்டி நிறைய புது வாக்காளர்கள் இதில் நம்ம அவங்களோட பேரெல்லாம் பதிவு பண்ணியிருக்கனாலே அவங்க வந்து ஓட் போடுவாங்க. அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கோம். 11 லட்சம் வாக்களிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. சரி, வரலாம். வணக்கம் சார், என் பேர் தேவதர்ஷினி. இப்போ நியூ ஓட்டர்ஸ் 18+ அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தேவைப்படுது சார்? எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்? அப்போது சப்போஸ் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க ஒரு கேண்டிடேட் நமக்கு இருக்கிறாங்க, அந்த கேண்டிடேட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது நீங்கள்லாம் முன்னே போகும்போது நிறைய ஆஸ் ஏ காமன் சிட்டிசன் ஆல்சோ யூ ஷுட் நோ தட் ஒவ்வொரு கேண்டிடேட் இப்போது அவங்களுடைய நாமினேஷன் ஃபார்ம் எல்லாம் தாக்கல் பண்ணும்போது அவங்களுடைய கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸ், அவங்களுடைய சொத்து விவரம், இது எல்லாமே அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. எலெக்ஷன் கமிஷன்னாலே ஒரு நோ யுவர் கேண்டிடேட் ஒரு KYC ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் நீங்கள் இன்றைக்கி ஓப்பன் பண்ணால் ஒவ்வொரு இதில் கான்ஸ்டிச்சுவன்ஸில் எந்த கேண்டிடேட் இருக்கிறாங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாம் என்ன, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நல்லா ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஸோ திஸ் இஸ் a good information which is available to all the voters. யாருக்கு வாக்களிக்கிறோம் என்பதை முழுவதுமாக தெரிந்து கொண்டு வாக்களிக்கணும். ஓகே. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.